என்னோட 50வது வயசுல தான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். சேனல் ஆரம்பித்து 3 மாசத்துல என்னோட பெரிய பையன் இறந்துட்டான். நான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் ஃபெயிலு, அதுக்கப்புறம் வாழ்க்கையிலையும் ஃபெயிலு. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்து கொடுத்தா 2 ரூபாய் தருவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 24 குடம் தண்ணி வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ல இருந்து கொண்டு போய் ஊற்றணும். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து டி நகரில் போய் கரெக்டாக ஜிஆர்டி பக்கத்து சந்தில் உட்காந்து இதுலேயும் நமக்கு தோல்விதான், இனிமே நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொன்னப்போ நீங்கள் நல்லா சமைப்பீங்க, நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாப்ல. அம்மா சமையல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நான் மசாலா எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 கண்ட்ரிக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுலேயுமே வந்து தம்பி இல்லைன்னொன்னே சின்ன தம்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா பண்ண ஆரம்பித்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து வேறு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மசாலா பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்தேன். அம்மா சமையல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நான் மசாலா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது என்னோட சின்ன பையன். ஆமாம், இப்போ வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரிக்கு வந்து அனுப்பிட்டுருக்கேன். சென்னையில் வந்து எல்லா இதுக்கும் போய் அனுப்பிட்டுருக்கோம். நாங்கள் வெப்சைட் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த பிஸ்னஸை. அது தவிர ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு 4 யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இப்போ என்னோட இது இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு சின்ன விஷயம் நடந்தாலே இல்லை எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கே ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. தன்னை வந்துட்டு தன்னம்பிக்கையாக உணர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அந்த விஷயத்த வந்து கடந்து வந்திருக்கீங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருந்திருக்கீங்க. யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா? எல்லா எனக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் வரைக்கும் யாருமே சப்போர்ட் கிடையாது. 50 வருஷத்துக்கு அப்புறம் என் பெரிய பையன் சப்போர்ட்டு, இப்போ என்னோட சின்ன பையன் சப்போர்ட்டு. 50 வருஷத்தையும் வந்துட்டு நீங்களே கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து யோசிப்பேன், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம பண்ணுறது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யார் எதற்கும் அழுவ மாட்டேன். தனியாக ஒரு ரூமில் போயிட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அடுத்த டைம் வந்து நான் தைரியமாக இருக்கிற மாதிரியே எல்லாருக்கிட்டையும் காமிச்சிப்பேன். உங்க பசங்களுக்கு முன்னாடி கூட நீங்க வந்துட்டு அந்த விஷயம் சின்ன வயசுல பசங்க முன்னாடி அழுவ மாட்டேன், ஏன்னா அவங்க தளர்ந்துருவாங்க அப்படின்றதுக்காக. இப்போ அழுவேன். பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நம்ம இங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா தெரியும். அதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ஃபெயிலு, அதுக்கப்புறம் வாழ்க்கையிலையும் ஃபெயிலு. இல்லையே, யார் சொன்னா? இல்லையே, 50 வருஷத்தை வேஸ்டா தானே கடந்திருக்கோம். நம்ம 50 வருஷத்தை நீங்க வேஸ்டா கிடக்கல, ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கீங்க, அதனால தான் இங்க வந்து நிக்கிறீங்க.